லைஃப்பில் ஒரு கட்டத்தில் வி டாக் அபவுட் ட்ரீம், வி டாக் அபவுட் பேஷன் அண்ட் ஆல். இதில் வந்து ஒரு டார்க் சைடு என்ன, இதில் வந்து ஒரு டேஞ்சரஸ் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சக்ஸஸோ ஃபெயிலியரோ கிடையாது. நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம், அது ஒரு முடிவுக்கு வருது, அதுக்கு இடப்பட்ட அந்த ஜேர்னி இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆர் த டார்க்கஸ்ட் பார்ட். ஏன்னா அந்த ஜேர்னியை நம்ம தனியாக தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும். இட் லைக் வாக்கிங் எலோன். த லோன்லினஸ் இஸ் த மோஸ்ட் பெயின்ஃபுல் திங். அங்கே நம்மளுக்கு வந்து பெருசாக கைத்தட்டல் இருக்காது, நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணவும் யாரும் இருக்க மாட்டாங்க. வி ஃபீல் லைக் வி ஆர் பீங் இக்னோர்ட். ஒரு டோன்ட் கேர் ஆட்டிடியூட் தான் எல்லாருக்கும் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். நம்ம ஒரு வீடியோ போடுறோம், 5 வியூ 10 வியூ, யாருமே பார்க்கல, கமெண்ட் பண்ணல, ஒன்றுமே இல்லை, பாசிட்டிவ் நெகட்டிவில் எதுவுமே இல்லை. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விதமான பெயின் நம்மளுக்கு கொடுக்கும். காலைல தூங்கி எதுக்குமே யோசிப்போம், போன்றது கரெக்டாக, நம்ம போகிற பாதை சரியா, நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா, இல்லை நம்ம இப்படி ட்ரை பண்ணலாமா, அப்படி ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற தாட்டு நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். வில் பி ஆல்வேஸ் பி டவுட்ஃபுல். அந்த ஒரு ஜோன் இருக்குல்ல, அதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த ஜோனில் வந்துட்டு நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது. சப்போஸ் ஜெயிச்சிட்டோம் வைங்களேன், எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அவன் ஓவர் நைட் சக்ஸஸ்ரா அப்படிம்பாங்க. சப்போஸ் நம்ம தோத்துட்டோம் வைங்களேன், என்ன சொல்லுவாங்க, நீ அதுக்கான எஃபர்ட் போடலை, அதனால தான் உனக்கு அது கிடைக்கல அப்படிம்பாங்க. அந்த இடப்பட்ட ஜேர்னியை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா யாருக்குமே அந்த ஜேர்னி தேவையில்லை, அந்த ஜேர்னியை யாரும் பார்க்கவும் விரும்பலை. ஸோ அந்த ஜேர்னி தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு நிறைய ட்ரீம் அங்கே தான் இறந்து போகுது. கோடம்பாக்கம் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா கோடம்பாக்கம் பார்த்தீங்கன்னா, நான் எம்ஜிஆர் ஆகணும், சிவாஜி ஆகணும், ரஜினி ஆகணும், கமல் ஆகணும்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான பேர் அந்த கோடம்பாக்கத்தில் வந்திருக்காங்க. ஆனால் ரொம்ப சில பேர் தான் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. பல லட்சம் பேர் இன்னும் வந்து முகம் தெரியாமல் அங்கே சுற்றிட்டு தான் இருக்காங்க. ஸோ சென்னையிலே ரொம்ப ரொம்ப ஈரம் ஜாஸ்தியான பகுதினா அது வந்து கோடம்பாக்கம் தான். ஆனால் கோடம்பாக்கம் வந்து நிறைய கனவுகளோடு இருக்கிறவங்களோட கண்ணீரை கோடம்பாக்கம் பார்த்துருக்கு. த மோஸ்ட் பெட்டஸ்ட் பார்ட் இன் சென்னை இஸ் கோடம்பாக்கம். இப்போ நீங்கள் இந்த ஜோனுக்குள்ளே இருக்கீங்க, ஸ்டார்டிங்லேருந்து எண்டுக்கு இடப்பட்ட அந்த ஒரு ஜோனுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.